தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் பகுதியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, விருதுநகர் அருகே கோவில் புலிக்குத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான சத்யபிரபா பட்டாசு ஆலையில் இன்று பிற்பகல் வாக்கில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் 8 அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமாகி சேதமடைந்தது. இதில் அங்கு பணியில் இருந்த 7 தொழிலாளர்கள் காயத்துடன் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இத்தகைய நிலையில்தான் அந்த 8 அறைகளையும் அந்த கட்டிடங்களில் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் பொக்லைன் வாகன உதவியோடு அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் அங்கு ஒரு உடல் எரிந்த நிலையில் கிடைக்கிறது. அது ஆண் தொழிலாளியா அல்லது பெண் தொழிலாளியா என்பது சற்று நேரம் கழித்துதான் தெரிய வரும். தற்பொழுது அந்த உடலை மீட்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மிகுந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதன் காரணமாக அந்த உடலை மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் 8 அந்த இடிபாடுகளில் இருக்கக்கூடிய அந்த 8 அறைகளையும் முழுமையாக அகற்றி தோண்டி பார்த்த பின்னர் தான் வேறு தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்களா என்பது குறித்தான ஒரு முழுமையான தகவல் வெளியே வரும். தற்போதைய நிலைப்படி ஒரு உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பலர் உள்ளே சிக்கியிருப்பதாகத்தான் தற்போது கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த காயமடைந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தரப்பில் ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தாலும் கூட 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுடன் வரவில்லை, உள்ளே சிக்கியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உயிரிழப்பின் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கக்கூடும் என்றுதான் இங்கு சொல்லப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.